அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஊர் பெயர்கள் மருவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேருந்து தான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா வேலுநாச்சியாரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அதில் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே வீடியோவை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெசன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்குற டாப்பிக்கோட கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக அதில் போஸ்ட் பண்ணிடுவோம். லெசன் பார்க்கலாங்க. மருங்கிறது பார்த்தீங்கன்னா காலமாற்றத்தால் அதனுடைய எழுத்துக்களோ அல்லது அதனுடைய ஒளியோ சிதைவுற்று வருதாங்க மரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிங்கிறது திருச்சின்னு வருது. மருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, தவறானவற்றை தேர்ந்தெடு அல்லது பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதனுடைய எழுத்து மட்டும் மாறி வருங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. லெசன் பார்க்கலாங்க. மன்னார்குடி எப்படி மாறி இருக்குன்னா, மண்ணை, அதாவது 2 சுழி நையும் வரும், 3 சுழி நையும் வரும். இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் எப்படி மாறி இருக்குன்னா, நாகைன்னு மாறி இருக்குது. தஞ்சாவூர் எப்படி மாறி இருக்குன்னா, தஞ்சைன்னு மாறி இருக்குது. புதுக்கோட்டை எப்படி மாறி இருக்குன்னா, புதுகைன்னு மாறி இருக்கும். அதாவது புதுச்சேரியும் இருக்குது, புதுக்கோட்டையும் இருக்கும். இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது கன்ஃபியூஷன் பண்ணிவிடும். இது எப்படின்னா, கை இருந்தால் தான் கோட்டை கட்ட முடியும்னு நினச்சிக்கோங்க. திருநெல்வேலினா நெல்லை. புதுச்சேரினா புதுவைன்னு வரும். கோயம்புத்தூர்னா கோவை. கும்பகோணம்னா குடந்தை. திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சின்னு மாறி இருக்குது. உதகமண்டலம் எப்படி மாறி இருக்குன்னா, உதகைன்னு மாறி இருக்குது. வண்ணாரப்பேட்டைனா வண்ணைன்னு மாறி இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 சுழி எழுத்து தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கோங்க. சைதாப்பேட்டைனா சைதைன்னு மாறி இருக்குது. மயிலாப்பூர் எப்படி மாறி இருக்குன்னா, மயிலைன்னு மாறி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பூவிருந்தவல்லி எப்படி மாறி இருக்குன்னா, பூந்தமல்லின்னு மாறி இருக்குது. தேவக்கோட்டை எப்படி மாறி இருக்குன்னா, தேவோட்டைன்னு மாறி இருக்குது. மாமல்லபுரம் எப்படி மாறி இருக்குன்னா, மல்லைன்னு மாறி இருக்குது. சோழநாடு எப்படி மாறி இருக்குன்னா, சோநாடு அப்படின்னு மாறி இருக்குது. திருநின்றவூர் எப்படி மாறி இருக்குன்னா, தின்னனூர் அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. 3 சுழி இன்னும் கடை வச்சுருவாங்க. மயிலாப்பூர் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, மயிலேன்னு மாறி இருக்குது. பைம்பொழில் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, பம்புலி அப்படின்னு மாறி இருக்குது. கோவன்புத்தூர் எப்படி மாறி இருக்குன்னா, கோயம்புத்தூர்னு மாறி இருக்குது. இந்த கோயம்புத்தூர் தான் கோவையாக மாறி இருக்கும். ஆற்றூர் எப்படி மாறி இருக்குன்னா, ஆத்தூர்னு மாறி இருக்குது. உதகமண்டலம் எப்படி மாறி இருக்குன்னா, ஊட்டின்னு மாறி இருக்கும். இதுக்கு இன்னொன்று வரும், உதகைன்னு வரும். வானவன் மாதேவி இந்த ஊர் எப்படி மாறி இருக்குன்னா, மானம்பதின்னு மாறி இருக்குது. செங்கட்பட்டு எப்படி மாறி இருக்குன்னா, செங்கைன்னு மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துக்கோங்க. கருந்தட்டை குடினா கரந்தைன்னு மாறி இருக்குது. கரிவலம் வந்த நல்லூர் எப்படி மாறி இருக்குன்னா, கருவைன்னு மாறி இருக்குது. கொடைக்கானல் எப்படி மாறி இருக்குன்னா, கோடைன்னு மாறி இருக்குது. விருதுநகர் எப்படி மாறி இருக்குன்னா, விருதைன்னு மாறி இருக்குது. அறந்தாங்கி எப்படி மாறி இருக்குன்னா, அறந்தைன்னு மாறி இருக்குது. கருவூர் எப்படி மாறி இருக்குன்னா, கரூர்னு மாறி இருக்குது. சிங்காநல்லூர் எப்படி மாறி இருக்குன்னா, சிங்கைன்னு மாறி இருக்குது. அம்பாசமுத்திரம் எப்படி மாறி இருக்குன்னா, அம்பைன்னு மாறி இருக்குது. சோழிங்கநல்லூர் சோளிங்கர் அப்படின்னு மாறி இருக்குது. சேந்தமங்கலம் எப்படி மாறி இருக்குன்னா, சேந்தைன்னு மாறி இருக்குது. மயிலாடுதுறை எப்படி மாறி இருக்குன்னா, மாயூரம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அலங்காநல்லூர் எப்படி மாறி இருக்குன்னா, அலங்கைன்னு மாறி இருக்குது. திருவண்ணாமலை எப்படின்னா, அருணைன்னு மாறி இருக்குது. 3 சுழி நை. சிங்களாந்தபுரம் எப்படி மாறி இருக்குன்னா, சிங்கைன்னு மாறி இருக்குது. நாகர்கோவில் எப்படி மாறி இருக்குன்னா, நாஞ்சின்னு மாறி இருக்குது. உறையூர் எப்படி மாறி இருக்குன்னா, உரந்தைன்னு மாறி இருக்குது. பாஞ்சாலங்குறிச்சி எப்படி மாறி இருக்குன்னா, பாஞ்சைன்னு மாறி இருக்குது. சிதம்பரம் எப்படி மாறி இருக்குன்னா, தில்லைன்னு மாறி இருக்குது. திருவாரூர் எப்படி மாறி இருக்குன்னா, ஆரூர்னு மாறி இருக்குது.
திருக்குறுகூர், திருக்குறுகூர் வந்து குறுகைன்னு மாறி இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து எப்படி மாறி இருக்குன்னா ஸ்ரீவின்னு மாறி இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் எப்படி மாறி இருக்குன்னா ஸ்ரீவைன்னு மாறி இருக்குது. அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை வந்து எப்படி மாறி இருக்குன்னா அறுவைன்னு மாறி இருக்குது. மணப்பாறை, மணப்பாறை வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னா மணவைன்னு மாறி இருக்குது. சங்கரன் கோவில், சங்கரன் கோவில் எப்படி மாறி இருக்குன்னா சங்கைன்னு மாறி இருக்குது. பரமக்குடி, பரமக்குடி வந்து எப்படி மாறி இருக்குன்னா பரம்பைன்னு மாறி இருக்குது. சேதுராயன்புத்தூர் எப்படி மாறி இருக்குன்னா சேராத்துன்னு மாறி இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.